நமஸ்காரம் ஜீசஸ். இன்றைக்கு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். நாம் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து பிறகு ஒரு நாளைக்கு மரணத்தை நாம் சந்திக்கிறோம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஜீவிக்கும் பொழுது, வியாதிப்படும் பொழுது, அவனுக்கு ஒரு நேரத்திலே ரத்தம் தேவைப்படும் என்றால் இன்னொரு மனிதன் அவனுக்கு ரத்தத்தை கொடுக்கிறான். ஏனென்றால் அந்த இரத்தத்திலே உயிர் உண்டு. ஆனால் அதே ஒரு மனிதன் மரித்து விட்டால் அவனுடைய இரத்தத்தை வேறொருவருக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் அது உறைந்து போய்விடும், அதில் உயிர் இல்லாமல் போய்விடும். ஆனால் 2000 வருடங்களுக்கு மேலாக இன்னும் ஒருத்தருடைய இரத்தத்தை மாத்திரம் உலகம் முழுவதும் எடுத்து உபயோகித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த இரத்தம் கல்வாரி சிலுவிலே இயேசு கிறிஸ்துவானவர் சிந்தின ரத்தம். அந்த ரத்தத்திலே வல்லமை உண்டு. அந்த ரத்தத்தை பார்க்கும் போது சாத்தானவன் நடுங்குவான். ஏனென்றால் அந்த ரத்தத்திலே, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்திலே பரிசுத்தம் உண்டு. அதனால் தான் அவன் அந்த ரத்தத்தை காணும் போது நடுங்குகிறான். ஹல்லேலூயா. ஏன் ஏசப்பா நமக்கு சொன்னார், நான் பரிசுத்தமாய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று? அந்த ரத்தத்திலே பரிசுத்தம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தினால் உன்னையும் என்னையும் கர்த்தர் மீட்டு எடுத்திருக்கிறார். நம்மை ரட்சிக்க வைத்திருக்கிறார். நம்மை நீதிமான ஆக்கி இருக்கிறார். அதனால் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ரட்சிக்கப்படும் போது பாவத்திற்கு மரித்து நீதிக்கு நம்ம பிழைக்கிறோம். அந்த நீதியைத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த இரத்தத்தின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அது நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. அந்த இரத்தம் விலையேற பெற்றது. இயேசுவின் இரத்தம் விலையேறப்பட்டது. அவருடைய இரத்தம் உன்னையும் என்னையும் எப்பொழுதும் மூடி இருக்கிறது. சாத்தானவன் அதை காணும் போது நம்மை பார்த்தும் நடுங்குவான். ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமானது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார். சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி இருக்கிறார். அவர் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவத்தை கழுகி கொள்வதற்காக அன்றைக்கே நமக்கு இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அதனால் நாம் கண்டிப்பாக பரிசுத்த இரத்தத்தை நாம் எடுத்து உபயோகிக்க வேண்டும். சத்ருவானுடைய தலை நசுக்கப்பட்டது. அவனுடைய வல்லமை பரிசுத்த இரத்தத்தினால் கர்த்தர் எல்லாவற்றையும் உரிந்து போட்டு விட்டார். இன்றைக்கு அந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அதனால் பரிசுத்த இரத்தத்தினால் எப்பொழுதுமே ஜெயமிடுங்கள். அதற்கான ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ரெவலேஷன் சாப்டர் 12 verse 11 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். அவர்களுக்கு பரிசுத்த இரத்தத்தின் மூலமாய் ஜெயிக்க முடியும் என்றால், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் ஜெயிக்க முடியும் என்றால், நம்மாலும் இந்த உலகத்தை பரிசுத்த இரத்தத்தின் மூலமாய் ஜெயம் எடுக்க முடியும். ஆமென். அதனால நீங்க ரத்தம் இருக்கிறது, எடுத்து உபயோகிங்கள். கர்த்தருடைய ரத்தத்தை தினம் தினம் எடுத்து உபயோகிங்கள். அதில் பாதுகாப்பு உண்டு. அதில் வியாதிகள் குணமாக்குகிற வல்லமை உண்டு. உனக்கு கண்டிப்பாக விடுதலை கொடுக்கிற ரத்தமாய் அது இருக்கிறது. அதனால் இந்த காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்து நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள். பரிசுத்த ரத்தம் உங்களை பாதுகாக்கும். நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் ஐயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த செய்தியில இறங்கி வந்ததற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்கள் மேல் அன்பு வைத்ததினால் இந்த உலகத்திற்கு நீர் உம்முடைய குமாரனை அனுப்பி கொடுத்தீர் ஐயா. ஏசப்பா, இந்த உலகத்திலே நீர் வந்தீர் கர்த்தாவே. எங்களுக்காக இந்த உலகத்தில் பாடுபட்டு மரித்தீர். சகலவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்தீர். பாவத்தை கர்த்தாவே ஆண்டவரே சிலுவிலே சுமந்து தீர்த்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் பாவங்கள் செய்யும் பொழுது ஐயா மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த இரத்தத்தினாலே கழுகும் போது எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர் ஐயா. ஏனென்றால் அந்த இரத்தத்திலே பரிசுத்தம் உண்டு கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனமும், நான் பாவத்திலே விழுந்து போய்விட்டேனே, இனி எப்படி நான் திரும்புவேன் என்று யோசித்து கொண்டிருந்தால் இன்றைக்கு அவர்கள் கர்த்தாவே, இயேசுவின் இரத்தம் எனக்கு உண்டு
உண்டு. அவர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பார், என்னுடைய பாவத்தை கழுகுவார் என்று சொல்லி அவர்கள் மனம் திரும்பட்டும் கர்த்தாவே. பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்று சொல்லி உம்முடைய ரத்தத்தினால் அவர்கள் ஜெயமடைக்கட்டும் ஐயா. அடிமை தனத்திலிருந்து வெளியேறட்டுமே கிறிஸ்துவின் நாமத்தினால் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்பட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரோடு கூட பேசுங்க கர்த்தாவே. நீர் பேசுகிற தேவனாய் எங்கள் மத்தியில இருப்பதற்காக நன்றி. எல்லாரும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆண்டு கொள்ளுங்க. இந்த செய்தியின் மூலமாக அநேகர் மனம் திரும்பட்டும் கர்த்தாவே. பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். என்னோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்கள் பயன்பட வேண்டும் என்றிருந்தால் ஷேர் செய்யுங்கள். God bless you.